இங்க ஒரு பெரியவர் அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு. ஆனா அந்த கொஞ்ச நாள்ல அந்த கொடுத்த வரதட்சணை பத்தலன்னு அந்த பொண்ணை திருப்பி அனுப்பிடுறாங்க. இந்த பெரியவர் அந்த வீட்டுல போய் கேக்குறப்ப, நீங்க சொன்ன நகையை எங்களுக்கு போடலனா உங்க பொண்ணை நீங்களே வச்சுக்கோங்க, எங்க பையனுக்கு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடறோம்னு சொல்றாங்க. ஒரு வயதான காலத்துல இதனா நினைச்சிட்டு ரோட்ல உட்கார்ந்து இருக்காரு. அந்த ரோட்டுக்கு பக்கத்திலே ஒருத்தர் லாட்டரி சீட்டு வித்துட்டு இருக்காங்க. அதை இவர் பார்த்துட்டு நம்மளும் வாங்கலாமேன்னு போறாரு. அந்த கடையில உள்ள ஒரு லாட்டரி சீட்டை எடுத்துட்டு, இந்த லாட்டரி சீட்டு மட்டும் அடிச்சிருச்சுன்னா என்னோட கஷ்டங்கள் எல்லாமே தீந்துரும், என் மகளுக்கு போட வேண்டிய நகையவும் நான் போட்டுருவேன், அதெல்லாம் சொல்லிட்டு பணம் எடுக்கலாமேன்னு போறாரு. ஆனா அவரோட பணம் இங்கே மிஸ் ஆயிருச்சு. அந்த லாட்டரி கடைக்காரரும், பரவாயில்ல இந்த லாட்டரியை நீங்க வச்சுக்கோங்க, அப்புறமா வந்து பணத்தை கொடுங்கன்னு சொல்றாரு. அதுக்கு இவரு, அதுனா தப்பு தம்பி, நான் பணத்தை கொடுத்தே வாங்கிக்கிறேன், இந்த லாட்டரி டிக்கெட்டை மட்டும் நீங்க பத்திரமா வச்சிருங்க, நான் கண்டிப்பா வந்து உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. பார்த்தா அந்த பெரியவருக்கு கொடுத்த அந்த லாட்டரி டிக்கெட் 1.5 கோடி ரூபாய் பிரைஸ் விழுந்திருக்கு அந்த டிக்கெட்டுக்கு. அந்த லாட்டரி டிக்கெட் விற்கிறவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த நேரம் பார்த்தேன் அந்த லாட்டரி டிக்கெட் விற்கிறவரோட மனைவி கால் பண்றாங்க. அந்த 1.5 கோடி பணம் வந்து நமக்கு தான் சொந்தம், ஏன்னா அந்த லாட்டரி டிக்கெட்டை அந்த பெரியவர் இன்னும் பணம் கொடுத்து வாங்கல, அதனால அந்த பணம் நமக்கு தான் சொந்தம், நீங்க போய் கொடுத்துடாதீங்கன்னு சொல்றாங்க. என் மேல நம்பிக்கை வச்சுதான் அந்த டிக்கெட்டை என்கிட்ட கொடுத்துட்டு போனாரு, அவருக்கு நம்ம துரோகம் செஞ்சிடக்கூடாதுன்னு போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு.